அந்த குரு பெயர்ச்சி மே 15ஆம் தேதி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இத்தகைய பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானத்தை பார்த்து இதுவரை திருமணம் தாமதம் கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு அமையிறது, ஒரு வரன் அமையிறது, காதல் கை கூடுறது. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராகு சனியோட மாட்டி சில காதல் விஷயங்கள், உறவு விஷயத்தில் ஒரு விரக்தியும் கருத்து வேறுபாடுகளும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு அப்படியே படிப்படியாக குருவோட பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. ஸோ பாகிஸ்தானத்தையே தன் வீட்டையே தன்னை பார்க்கறது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை குரு 8ஆம் இடத்தை பார்த்து இந்த மாதிரி முதலீடுகள், தூர பிரயாணங்கள், செலவுகள், வம்பு வழக்குகள், இக்கட்டான சூழ்நிலை, கணக்கில் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத செலவுகளாக போய்கொண்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆகும், கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அருமையான ஒரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சூரிய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதியே மேஷத்தில் உச்சம் பெறுறது, ராஜயோகாதிபதி மே 15க்கு மேலே வர்றது அற்புதமான விஷயம். அது வரைக்கும் சூரியனும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல தான் விரயத்தில் இருந்தார். ஸோ குழந்தைகள்னால ஒரு சுப விஷயங்கள் இல்லாமல் செலவுகள் ஆகிக்கொண்டிருந்தது. குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸ், நற்செய்திகள் வரக்கூடிய அமைப்பு மே 15க்கு மேலே வருது. ஸோ சூரியனோட அமைப்பு, புதனோட அமைப்பு, ஏன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் இறுதி நாட்களில் மே 31ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இல்லற வாழ்க்கை எல்லா விஷயத்துக்கும் ஒரு 7ஆம் வீட்டுக்கு பார்த்து கொஞ்சம் கொடுக்குதுங்க.